இன்னைக்கு தமிழகத்துல 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. 2மே வந்து தமிழக அரசியல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தல எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தலுக்கு இது எதிரொலிக்குமா அப்படின்ற மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்க, செங்கோட்டையன் அவங்க இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒன்றா ஒரு கார்ல போயிட்டு ஒரு மலர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. தேவர் அவங்களுக்கு சாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி பார்க்கிறோம். செலுத்திட்டு இந்த என்ன மாரி ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்டா சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 5ஆம் தேதி மன திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பிரிஞ்சு சென்றவங்க வந்து அதிமுக கட்சியில வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 10 நாள் கிட்ட விதிச்சிருந்தாங்க. 10 நாளுக்கு அப்புறமும் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் 10 நாள் கழிச்சு இது தொடரும், தீவிரமா தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்க, அதுக்கு ஒரு 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக கட்சியில இருந்து நீக்காம அவரோட பதவியை வந்து இபிஎஸ் அவங்க பறிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாம் பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வு அவர் வந்து எங்க இந்த அதிருப்தியை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 2 இது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, திமுக வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, ஒரு போஸ்டர் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா, நடுவுல வந்து பெரியார் அவங்க, கலைஞர் அவங்க, அண்ணாதுரை அவங்க 3 பேரோட போட்டோ இருக்கும். இப்ப அதிமுக நிகழ்ச்சி அப்படின்னா, அண்ணாதுரை அவங்க, எம்ஜிஆர் அவங்க, ஜெயலலிதா அம்மா. இந்த 3 பேரோட போட்டோ வந்து நடுவுல வைப்பாங்க. கார்னர்ல மேல டாப்ல வந்து வைப்பாங்க. அதுக்கு கீழ தான் எல்லா தலைவரோட போட்டோ இருக்கு. இது வந்து புரோட்டோகாலா வச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து டிவிகேல பாத்தீங்கன்னா, 50 தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை தலைவர்களா வச்சு, இப்ப அவங்க அந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சோ இந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு புரோட்டோகால் மாரியே வச்சுட்டு இருக்காங்க. சோ திரு செங்கோட்டையன் அவங்க வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அம்மா அவங்களோட படமும் போடல, எம்ஜிஆர் அவங்களோட படமும் போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு 3, 4 மாசம் வந்து அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்க, செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட்ட குடுத்து, அதுக்கப்புறம் பதவி பறி போனதுக்கு அப்புறம் பதவி வந்து அதுக்கப்புறம் பதவி அப்படின்றது போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நிகழ்வு அப்படின்றது நடந்திருக்கு. இந்த நிகழ்வு இன்னமும் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவங்க, டிடிவி தினகரன் அவங்க ஒரு 3% வாக்கு சதவீதம் எடுத்து வந்தாங்க 2021 தேர்தல்ல. சோ 21, 26 தேர்தல் அப்படின்றது அதிமுக அவங்களுக்கு ஒரு சதவீதம் முக்கியமான விஷயம். சோ டிடிவி தினகரனோட 3% வந்து இப்ப வெளியே தான் இருக்கு. அது வந்து இன்னும் அதிமுக கூட்டணிக்கு வந்து சேரல. சோ அந்த மாரி இருக்கிறப்போ, இது வந்து தமிழக அரசியல்ல வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவங்களும், ஓபிஎஸ் அவங்களும் இந்திய கூட்டணியில இருந்து நாங்க வெளியேறிட்டோம். அப்படின்ற மாரி ஒரு செய்திய சொல்ல, ஒரு 2 பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவங்கலாம் தீவிரமா எல்லா பிரஸ் மீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. வைக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவங்கள பயங்கரமா தாக்கிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அவரு தாக்கி பேசுறதெல்லாம் பார்க்க வந்து, இவரு 2026ல வந்து அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. இவங்க அதிமுக கூட்டணி ஏதாவது அதிமுக, பாஜக கூட்டணி போவாங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் பேசப்பட்டாலும், என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக அந்த பாஜகவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80 சீட்டு, உங்களுக்கு வந்து ஒரு 60 சீட்டு. இந்த 60லயே வந்து உங்களுக்கும் ஓபிஎஸ் அவங்களுக்கும், டிடிவி தினகரன் அவங்களுக்கும் நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. அதிமுகக்குள்ள அவங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டுட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்க, அதுக்கப்புறம் சசிகலா மேடமும் உள்ள வராங்க. உள்ள வரப்ப பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவங்க இந்த மீட்டிங் நடக்கிறப்ப அவர் அந்த இடத்துல இல்ல. சோ அவர் வெளியே போக அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவங்ககிட்டயும், செங்கோட்டையன் அவங்ககிட்டயும் சசிகலா மேடம் வந்து பேசுறாங்க. பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சோ இந்த நாளைக்கு நாளான்னைக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, அவங்களோட திட்டங்கள் என்ன அப்படின்றத ஒரு விஷயமா தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான நிகழ்வா வந்து பார்க்கப்படுது. இது 2026 தேர்தல்ல வந்து எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. முதல்ல சொன்ன விஷயம் வந்து 2026 தேர்தல்ல எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2026 தேர்தல்ல எதிரொலிக்குமான்னு தெரியாத இருந்தாலும் கூட என்ன அப்படின்னா, வைகோ அவங்களும், சீமான் அவங்களும் சந்திச்சிருக்காங்க. ஒண்ணா பிரஸ் மீட் குடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இது வந்து ப்ரீ பிளான்டா, இது வந்து அன்பிளான்டா, இல்ல வந்து எதர்ச்சியா நடந்ததா அப்படின்றது என்ன அப்படின்றது இது முழுக்க முழுக்க தெரியல. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பிரஸ் மீட் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வைகோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, சீமான் அவங்கள பாராட்டியிருக்காங்க. அந்த நிகழ்வுல வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்க முடியுது. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே சீமான் அவங்களும், வைகோ அவங்களும் ஒரு துக்க நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரி சந்திச்சிருக்காங்க. சோ இது வந்து என்ன மாரி நேரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரணமா சந்திச்சுட்டு போனாங்க அப்படின்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவங்களும், சீமான் அவங்களும் பார்த்தாங்க அப்படின்ற மாரி, அண்ணாமலை அவங்களும், சீமான் அவங்களும் பார்த்தாங்க அப்படின்ற மாரி விஷயம் தெரியுது. அது ஒரு 2, 3 நாள் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து நீர்த்து போகப்பட்டது. அதுக்கப்புறம் இது விஷயம் ஏன் வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீமான் அவங்க வந்து முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், அவர் வந்து பயங்கரமா விஜய் அவங்கள தான் ஃபோகஸ் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. சோ அந்த மாரி நேரத்துல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு அது கட்சி தலைவர வந்து நேர்ல பார்த்திருக்காங்க அப்படின்றப்ப, இது வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. ஆனா வந்து இது 2026 தேர்தல்ல எதிரொலிக்குமா அப்படின்னா, கொஞ்சம் குறைவா தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி சரி இது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எப்படி பண்ணா வந்து செங்கோட்டையன் அவங்க, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவங்கலாம் சந்திப்போது எப்படி 2026 தேர்தல்ல வந்து எதிரொலிக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க தென் தமிழகத்துல வந்து ஒரு சில வாக்கு சதவீதம் இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு, இல்ல ஒரு கூட்டணி வச்சு ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில வாக்கு சதவீதம் இவங்களுக்கு வந்து வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த வரும் அப்படின்றது
அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமுதாய ஓட்டு வந்து இவங்களுக்கு பெரும்பான்மையான பிரிவு. அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். அதிமுக வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு எதிர்கட்சியா இருக்கு அப்படின்னா இது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. மக்களாகிய நீங்க இந்த 2 சந்திப்பை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.